திமுகவிற்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகிவிட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு நீதி வேண்டியும் திமுக அரசை கண்டித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விருதுநகர் தேசபந்து மைதானம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர், கூட்டணி கட்சியினர் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியின் அவலம் தொடர்கிறது என்றும் திமுகவிற்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராக உள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளில் திமுக நிர்வாகிகள்தான் முக்கிய குற்றவாளிகளாக உள்ளார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு முழுக்க வருவாய் மாவட்ட தலைநகர்களிலே ஆர்ப்பாட்டம். இதற்காக ஆர்ப்பாட்டம் நேற்று முன்தினமே தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் திமுக ஆட்சியுடைய அமலங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்ற வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்ற முடிவை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், திமுகவுக்கு முடிவுரை எழுதுகின்ற தேர்தல். அப்படி ஒரு தேர்தலை மக்கள் தீர்ப்பை கொடுக்க இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை நமது தலைவர் எடப்பாடியார் ஏற்றுகின்ற காலம் இருக்கிறது. ஒரு அற்புதமான எதிர்காலத்தை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. யார் ஆட்சி அமைப்பார் என்று மக்கள் பட்டிமன்றம் நடத்துகிறார்கள். டிவியிலே 22 கட்சி கூட்டணி 0.000.1% கட்சி எல்லாம் ஒரு கட்சி என்று திமுகவோடு சென்றிருக்கின்றது. ஆனால் அதிமுகவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 25% குறையாத ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது. பிஜேபி 10% ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5% ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 5% ஓட்டு வங்கி வைத்திருக்கிறது. எப்படி அதற்கு போக துணை கட்சிகள், பல்வேறு கட்சிகள் எப்படி சேர்த்தாலும் 46-48% ஓட்டுகளை பெற்று அதிமுக